நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபட வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, வசனத்தை எங்களுக்கு அனுப்புவீராக. வசனத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பு எங்களுக்குள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? என்னன்னா, இது இந்த நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31வது வசனம் வரைக்கும் ஒரு சீரீஸ் மாதிரி. அதுக்குள்ளேருந்து நம்ம வேத பாடத்தையே எடுக்கலாம், நிறைய வரிசையாக வேத பாடமாக எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வசனம் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதாவது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் நம்புகிறது யாரை நம்புவார் அப்படின்னு சொல்லி. பொதுவாக இந்த இடத்துல குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்பது யாரை குறிக்கிறது? கல்யாணத்தில் செய்தி கொடுக்கணும் அப்படின்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி, மனைவியை குணசாலியான மனைவியை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவே வந்துட்டாங்க. இப்போ அது சான்ஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரி. இந்த வசனம் அப்படி தான் இருக்கும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இதுக்கு நமக்கு வலு சேர்க்குற மாதிரி, ஆமாம் அது கன்ஃபார்ம் தான், கரெக்ட் தான், அது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு வசனமும் இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க போகும். பிரசங்கி 7:28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. தெளிவா இருக்குல்ல வசனம்? தெளிவா இருக்கு இல்ல? 1000 பேருக்குள்ளே நான் ஒரு புருஷனை கண்டேன், ஸ்திரீயை காணவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஆனால் கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் போட்டிருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், வசனத்தை நம்ம பார்க்குற ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. நம்ம எப்பவுமே அதில் தான் பார்க்கணும். அந்த டைமென்ஷனில் பார்த்தா தான் நமக்கு அது புரியும். அதுதான் வெளிப்பாடு. இந்த வசனத்தை நான் வாசித்துட்டு இருக்கும்போது, எதை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் சும்மா வெறும் நார்மலாக ஜோக் அடிக்கிறதுக்காகலாம் இப்படிலாம் போட மாட்டார். ஆண்டவர் எதுக்காக இது இப்படி சொல்லியிருக்கிறாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, இப்போ அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை திருப்பி வாசிங்க சொல்கிறேன். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அது என்ன, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 1000 பேரில் ஒரு புருஷனை தான் கண்டாரா? 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். 1000 பேரில் ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புருஷன் இயேசு கிறிஸ்து 10,000 பேர்களிலே சிறந்தவர். பிதாவாகிய தேவன் ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாமை உண்டாக்கினதிலிருந்து அவர் ஒரு தனக்கேற்ற ஒரு புருஷனை, அதாவது புருஷன்னா நீங்கள் வெறும் கணவன் நினைக்கக்கூடாது. புருஷன்னா ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். கேடகம் பிடித்த 1000 புருஷர் அப்படின்னு சொன்னால், கேடகம் பிடிச்ச 1000 கணவன் அர்த்தம் இல்லை, கேடகம் பிடித்த 1000 ஆண்மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்னொரு வசனம் இருக்குல்ல, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொன்னால், சொந்த புருஷனா என்ன? நிறைய பேர் சொந்த புருஷனோட தப்பாக புரிச்சுக்கிறாங்க. அதாவது சொந்த ஆண்களுக்கு, அப்பாவுக்கு, கணவனுக்கு, அண்ணனுக்கு, அந்த மாதிரி அர்த்தம். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம புருஷர் என்பது ஆண்களை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. 1000 பேரில் ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமை உண்டாக்கினதிலிருந்து ஆண்டவர் அநேகரிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆதாம்கிட்டே எதிர்பார்த்தார், விழுந்து போனார். அதுக்கு பிறகு நோவா காலத்தில், அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் நீதிமான்களாக இருந்தாலும் கூட தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவரிடத்தில் இல்லை. இவ்வளோ பேருக்குள்ளே, 10,000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். என் நேசர் 10,000 பேர்களிலே சிறந்தவர். அதான் 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். 10,000களிலே ஒரு புருஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ தேவன் தனக்கேற்ற அந்த புருஷனை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அவருக்கு ஏற்ற மணவாட்டி, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருக்கு ஏற்ற மணவாட்டி எது? எதுக்காக சொல்கிறேன்?
இப்போ ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசாட்சி காலம், அது ஒரு சபை. மனசாட்சி பிரமாணம் என்பது ஒரு சபை. அடுத்து ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாண காலம், அது ஒரு சபை, இஸ்ரவேல் சபை. இப்போ இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம காலம் வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, இது சுயாதீன பிரமாணம், அதாவது புதிய ஏற்பாட்டு சபை. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சபையை தனக்கு மனவாளியாக செலக்ட் பண்றார். இஸ்ரவேலையுமே அப்படிதான் சொல்றாரு, நீ என்னுடையவளானாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஒவ்வொரு சபையும் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு சோரம் போகிறது. ஆதாம் காலத்தில் உள்ள மனசாட்சி பிரமாணம் ஃபெயிலியர். அதனால தான் நோவா காலத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு பிரமாணத்தை உண்டாக்குறாரு. ஆண்டவர் சொல்றார் நோவா கிட்ட, இது முதல் கொண்டு நான் சகோதரனுடைய ரத்தத்துக்கு நான் பழி வாங்குவேன். புது பிரமாணம் வருது, நியாயப்பிரமாணம் வருது. நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஃபெயிலியர். இயேசு கிறிஸ்து வர்ற போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இயேசு புது பிரமாணத்தை கொண்டாடுறாரு, அதான் சுயாதீன பிரமாணம். இப்போ நாம இருக்கிறோம். ஸோ இந்த பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஒரு மனவாட்டி சபை. இப்போ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, குணசாலியான சபையை கண்டுபிடிப்பவன் யார்? அது மனைவியை குறிக்கவில்லை, சபையை குறிக்கிறது. வெறும் மனைவிக்குன்னு வச்சு தியானிச்சாலும் தியானிக்கலாம். அதில் உங்களுக்கு உலக பிரகாரமான சத்தியம் தான் கிடைக்கும், ஆவிக்குரிய சத்தியம் கிடைக்காது. அதே குணசாலியான ஸ்திரீ என்பது ஒரு ஆவிக்குரிய சபை, கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டி சபை. அந்த மனவாட்டி சபையை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா? 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அந்த 21 வசனத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற சபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புங்கிற தலைப்பின் கீழ் தேவன் நம்புகிற சபை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த வசனத்தை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு கூட வேலை செய்கிறார். ஒரு சபையை குறித்து சொல்லும் போது அந்த சபை அல்லது அந்த மனைவி அல்லது அந்த பெண் மிக முக்கியமாக 2 பொருளை வைத்து வேலை செய்கிறாள். எதற்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி அப்படின்னு சொல்லி, இந்த ஆட்டு மயிர் சணல் இந்த 2 விஷயம் எதை குறிக்கிறது, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவதாக ஆட்டு மயிர் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஆட்டு மயிர் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிற வார்த்தை. எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் என்பது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை மூடணும். இதற்கான ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சபையை தன்னுடைய ஒரு பிரமாணத்தினால் மூடி இருக்கிறார். இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னா, ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தோலினாலே ஒரு ஆடையை தைக்கிறார். ஆடையை தைத்து அவனுக்கு ஆண்டவர் அதை போடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தோலினால் தைக்கப்பட்ட ஆடை என்பது எதை குறிக்கிறது? ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, நிர்வாணம்னு வந்துருச்சு. நிர்வாணம் வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, தோலினாலே ஒரு ஆடையை உண்டாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினால் ஆடைகளை உண்டாக்கி அப்படின்னு. தோலினால் ஆடையை உண்டாக்குனார்னா அங்க ஒரு மிருகம் பலி ஆகியிருக்கணும், ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும், ஆடோ மாடோ ஏதோ ஒன்று அடிக்கப்பட்டோம். நாம் அதை ஆடுன்னு நினைக்கிறோம், ஏன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு வசனம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு அது முன்னடையாளமாக இருக்கு. அப்போ ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து தான் அவங்களுக்கு மூடுறாரு. ஆட்டு தோலினால் அல்லது ஒரு தோலினால் அவர்களுக்கு ஆடையை உண்டாக்கி. இதுதான் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவின் தோலினால் மூடி. அவருடைய அர்த்தம் என்ன, ஒரு சபையானது அல்லது அந்த நியாயப்பிரமாணமானது அல்லது ஒரு பிரமாணமானது முதலாவதாக அந்த சபையை மூடி இருக்க வேண்டும். முதலாவது ஒரு சபை குணசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தினாலே அது மூடப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, எதுக்கு இப்போ கூடாரத்தை ஆட்டுக்கடா தோல்னால மூட சொல்றாரு அப்படின்னா, வெளியிருந்து வரக்கூடிய மழையோ
பனியோ, நம்ம பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்கவங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு நம்ம காலத்தில் கூரை வீடு இருக்கும்போது மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணியிருப்போம், கவர் போட்டு வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மழை பெய்யும் போது தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் அந்த கூரைக்கு மேலே நம்ம போட்டிருப்போம் ஒரு பிளாஸ்டிக். இப்போல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான டென்ட் ஒன்று வந்திருக்குது. அதை போட்டுட்டோன்னு சொன்னால் வராது. முந்தி இந்த லாரியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பொருள் எடுத்துகிட்டு போகும்போது தார்பாயின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மேலே போட்டு இருக்க கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, உள்ளே இருக்க பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக. மேலே வரக்கூடியதான மழையோ பனியோ அதில் பெஞ்சு கெட்டு போக பண்ணிடும். அதுக்கு நடுவில் இது இருந்து முழுவதுமாக பாதுகாப்பு. ஆண்டவர் அதற்கு முன்னடையாளமாகத்தான், ஆவிக்குரிய விதமாக தான் ஒரு சபை இந்த உலகத்தினால் தீட்டுப்படாதபடிக்கு அல்லது உலகத்தினால் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய பிரமாணத்தினால் மூடி வைத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தினால் தபசு தோலினாலும் மாட்டு தீர்ந்த சிவப்பு கடாவின் தோலினாலும் மூடுகிறார். இதுதான் ஆதாமுக்கு அடையாளமாக அவன் நிர்வாணம் காணாதபடிக்கு என்ன செய்கிறாரு, அவனை தோல் உடையினால் மூடினார் இருக்கு. அப்போ ஒரு சபை இந்த உலகம் தொடாதபடிக்கு, முதலாவதாக உலகம் தொடாதபடிக்கு அவள் மூடப்பட்டிருக்க வேண்டும். அது எதனால மூடப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய பிரமாணங்களினாலே, வசனங்களினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும். பிரமாணம்னா உடனே நியாய பிரமாணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாது. இப்போ ஆபிரகாம் பற்றி சொல்லும் போது 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் பிரமாணங்களையும் என் நியமங்களையும் என் கட்டளைகளையும் கை கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பிரமாணம்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதான் பிரமாணம். அது நியாய பிரமாணமோ, சுயாதீன பிரமாணமோ, மனசாட்சி பிரமாணமோ. ஆதாமை குறித்து சொல்லும் போது, ஆதாம் என் உடன்படிக்கை மீறினானுங்கிறார். ஆதாமோட என்ன உடன்படிக்கை? நீ இந்த பழத்தை சாப்பிடாத, அவ்வளவுதான் பிரமாணம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அது ஜட்ஜ்மெண்ட். இது பிரமாணம், இது ஜட்ஜ்மெண்ட், அவ்வளவுதான். அவனுக்கு ஈஸி. நியாய பிரமாணமும் அதே மாதிரி தான். இதெல்லாம் செய்யாதீங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, செஞ்சா ஜட்ஜ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கு இப்ப நடுவில் என்ன கொண்டாந்துட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரமாணத்தை கொண்டாந்துட்டார். தபசு தோலினால், அது ஆட்டு தீர்ந்த சிவப்பு கடாய் தோலால் மூடிட்டார். இதுல இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு. அப்ப சபை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள்? ஆட்டு மயிரினாலே வேலை செய்கிறாள். எதுக்கு ஆட்டு மயிரால் வேலை செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வசனம் சொல்லுது. 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே 31:21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுத்தி இருக்கிறார். இரட்டைப்புரை ஆடை, குளிருக்கு போட்டிருக்கிறதுனா உள்ளன் கிளாத்ஸ் மாதிரி. இரட்டைப்புரை ஆடைனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, டபுள் ஃபோல்டட். 2 வகையான உடைகள், அது 2 உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், மேலே போட்டிருக்கிற உடை, அதான் வசனம். இப்போ நீங்கள் வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு வீடு அல்லது ஒரு குடும்பம் எதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. எதனால் மூடப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தினாலே மூடப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே மூடப்பட்டிருக்கிறபடினாலே தான் வீடு முழுவதுமாக பாதுகாக்கப்படும். இன்னைக்கு ஒரு நல்ல சபை எதில் மூடி இருக்க வேண்டும்? வசனத்தில். அப்பதான் வசனத்தில் நீங்கள் சபையை மூடிட்டீங்கன்னா, வெளியிருந்து வரக்கூடிய எதுவும் அதை கெட்டு போக பண்ணாது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். இன்னைக்கு சபையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பல விதத்தில் போராடுறோம். எப்படி தக்க வைக்கிறது, விசுவாசியை தக்க வைக்கிறது, எப்படி ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாகவும் போராடுறோம், ஆவிக்குரிய விதத்திலும் விசுவாசிகளை எப்படி தக்க வைக்கிறது. ஏன்னா வெளியிருந்து நிறைய ஓநாய்கள் வருது, கள்ள உபதேசம் வருது, நூதனமான உபதேசங்கள் வருது, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் வருது. இவைகளுக்கு நடுவில் ஒரு விசுவாசியை பத்திரமாய் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போவது என்பது ஒரு மெய்ப்பனுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கோ கடினமாக இருக்கு. இப்போ நமக்கே நம்ம டீச்சிங் பண்ணுறோம். நம்ம டீச் பண்ணும்போது இதுக்கு அகைன்ஸ்டா வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சிங் வருது. என்னோட டீச்சிங் நான் சொல்லலை, பைபிளுக்கு அகைன்ஸ்டா. அப்படி வரும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதை எப்படி ஜனங்க மோசம் போவாங்களே. ஏன்னா அதுக்கு கீழேயே ஜனங்க கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எங்கள் சபை விசுவாசியெல்லாம் இந்த மாதிரி கள்ளோபதேசத்துக்கு பின்னாடி போயிருச்சுங்கிறது ரெண்டாவது. ஏன் போச்சுன்ற கொஸ்டின் வருது. ஏன் போச்சு? நாம் அதை முன்னாடியே ஆட்டு மயிரினால் மூடாமல் மறந்துட்டோம். சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாவின் தோலினால் மூட மறந்துட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தார்பாய் போட்டோ அல்லது பிளாஸ்டிக் போட்டோ கூரை விட மூடுறதுக்கு மூட மாட்டாங்க. திடீர்னு மழை வந்த உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து மூடி ஈடு ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல. அதுக்குள்ளே இவங்களும் நினைஞ்சு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்து எல்லாம் நடந்துடும். சிலர் இந்த மழை வந்தபோது துணி எடுக்க ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேலே
அப்படியே மழை வரப்போகுது, மூடுற மாதிரி இருக்கும் போதே போய் எடுத்துட வேண்டியது தானே. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், கெஸ் பண்ணி போய் அதை எடுத்துடணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, மழை வரட்டும் தூறல் போடும் போது போய் எடுக்கலாம்பாங்க. எதிர்பார்க்காம மழை சட சட சடன்னு அடிக்கும். இவங்க போயிறதுக்குள்ளே காஞ்ச துணியை எடுக்கலான்ற பார்த்தா அதை எடுக்கிறதுக்குள்ளே இவங்க நினைஞ்சிருவாங்க மொத்தமும். லாஸ்ட் மினிட்ல ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர். ஏன் சபை கள்ள உபதேசத்தில் போயிருச்சு, மாட்டிருச்சு, அல்லது ஏன் சபை நிலை நிற்கல, ஏன் தேவனை விட்டு பின்வாங்கி போகுதுன்னா சபை வசனத்தினால் மூடப்படாததுனால. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு ஆண்டவரை பற்றின பயமும் வசனத்தின் மேலே வாஞ்சையும் எல்லாம் வந்திருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நான் தப்பாக சொல்லலை. வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும்ல. ஏன் அப்போ இல்லை? இப்போ நான் ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவோடையே வருகை வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் இப்படி கொரோனாவை நமக்கு அனுப்பி விட்டதுனால ஏதோ ஒரு கூட்டம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆண்டவர் பக்கம் வந்து தப்பிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆண்டவருக்குள்ள அப்படி ஒரு பயத்திலேயாவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வருகை வந்திருந்தா நிர்விசானம். ஏன் சபை வசனத்தில் மூடப்படலை? இன்னைக்கு இருக்கிற சபைகள் மற்ற எல்லாத்துலேயும் மூடப்பட்டிருக்கு. மாடர்னைஸ்ட் ஆகிருக்கு, டெக்னாலஜி வைஸ் மாடர்னைஸ்ட் ஆகிருக்கு, கட்டடங்கள் பெருசாக இருக்குது, ஜனங்கள் மாடர்னாக இருக்கிறாங்க. இப்போ சபைக்குள்ளே வந்து எல்லாம் இருக்குது, ஆன்லைன் இருக்குது, ஃபேஸ்புக்கில் லைவ் போகுது, யூடியூப்பில் லைவ் போகுது. இது எதையுமே நான் குறையா சொல்லலை. ஆனால் இது சபையை காப்பாற்றாது. நிறைய பேருடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், சபையை கிராண்டாக வச்சா ஜனங்க என்ன செய்வாங்க, இங்கே வருவாங்க. அது ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. நேமை பார்த்து போகிற சபை இருக்குது, அல்லது ஃபேமை பார்த்து போகிற சபை ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த சர்ச்சு அப்படி அதுலேயே அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இந்த சர்ச்சுங்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். சரி, உங்கள் பாஸ்டர் கடைசியாக எப்படா பார்த்தேன்? எங்கள் பாஸ்டர் பார்க்கவே முடியாது. அப்போ அந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? எங்கள் சர்ச்செல்லாம் பார்க்கவே முடியாது. சரி, உங்கள் பாஸ்டர் கடைசியாக எப்போ உன்னை பார்க்க வந்தார்? எங்கங்க, நாங்கள் 50,000 பேர் இருக்கோம், எங்களெல்லாம் பார்க்க வர முடியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி விசாரிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் ஒரு பெருமை அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், பர்சனலாக உட்காந்து எனக்கு போதிக்கிற, எனக்கு தேவை என்றால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதிக்கிற, எனக்கு உடனடியாக இயேசுநாதரே உடனடி அவைலபிள். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜனம் எது? கர்த்தர் நமக்கு எவ்வளவு இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க ரொம்ப தூரம் ஆயிட்டோம். இப்போ ஊழியக்காரங்களை பார்க்கணும்னாலே ரொம்ப பிஸி, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டியிருக்கு, பார்க்க முடியாது. இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னையும் சேர்த்தே சொல்றேன். இப்போ விசுவாசிக்கு அவைலபிள் யாரெல்லாம் ஊழியக்காரங்க கிடையாது, இயேசுநாதர் மட்டும்தான். அது வரைக்கும் நல்லது, நீங்கள் அவர்கிட்டே போங்க, அவர் தான் 24 hours அவைலபிள். ஏன்னா ஊழியக்காரங்க இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அப்போ சபை வந்து ஜனங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஊழியக்காரனுமே அப்படி ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க. என்னென்னா, சபை எப்படி இருக்குன்னா, அவங்க பாஸ்டர் வந்து நல்ல ஒரு கிராண்டு காரில் இறங்கணும், அப்போ தான் அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸ்பிரிச்சுவல் பேஸ் இல்லை. மற்ற மூடியெல்லாம் இருக்கு, எந்த மூடி இல்லை? வசன மூடி கிடையாது. சபை வசனத்தில் மூடப்பட்டிருக்கணும். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் சபைக்கு வரும், உங்களுக்கும் வரும். நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். உலக பிரகாரமாயும் ப்ராப்ளம் வந்தாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை நிலைநிற்க பண்ண போவது எதுனா வசனம் தான் நிற்கும். எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் நம்மளை காப்பாற்றினது வசனம் தான். எத்தனையோ போராட்டத்துக்கு நடுவில் நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கும் நிற்கிறோன்னா கர்த்தருடைய வசனம் மட்டுமே நிற்க வச்சிருக்குது. எத்தனை பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நேரத்தில் வந்து ஏன் அந்த ஆண்டவரை விட்டே போயிடலாங்கிற அளவுக்குலாம் நமக்கு என்ன வந்துச்சு, சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. அப்படி வரும்போதெல்லாம் போகாமல், நம்மளை போக விடாமல் நம்மளை காப்பாற்றினது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்னு. முந்தியெல்லாம் நம்ம இந்த சிஎஸ்ஐ காரங்களை சொல்லுவோம், அவங்கள பாரம்பரிய சபையார்னு. ஆனால் அவங்ககிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க வந்து ஆவியும் இல்லை அனலும் இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தேவ பயம் உண்டு. எல்லா வீட்லேயும் குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்கும். அவங்க ஏன் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஏன் அவங்க வந்து, நான் வெறும் உலக பிரகாரமாக சொல்லலை, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சொல்லக்கூடியதான இந்த பாரம்பரிய சபையார்னு சொல்கிறவங்ககிட்ட குடிக்கிற பழக்கம் மெஜாரிட்டியாக இருக்காது. யாருக்கிட்டையும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்காது. அவங்க பேசிக்காகவே சன்மார்க்கனும் நீதிமானுமாக இருப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் தலைமுறையாகவே அந்த குடும்ப ஜபம் வசனம் அதில் வளர்க்கப்பட்டு கொண்டே வருவாங்க. அவங்க வீடுகளில் வளர்க்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க. உட்காந்து குடும்பமாக உட்காந்து ஒரு குடும்ப ஜபம் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கும் இருக்கோம், இன்றைக்கும் இருக்குது.
அதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவாங்க. நெத்திலே ஒரு சிலுவை போடுவாங்க. அது போடலாமா போட வேணாமாங்கிறது வேற விஷயம். ஆனால் தேவ பயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவ பயம் தான் இங்கே மிஸ்ஸிங். ஏன்னா நாமெல்லாம் இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கோயில் பூனை திருட்டு கஞ்சாதும்பாங்க. நாமெல்லாம் ஆவி அனல் இப்படி சர்ச்சிலேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த தேவ பயம் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் சொல்லுவேன், அவர்கள் தலைமுறை தலைமுறையை பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு நமக்கும் வரணும்னா நம்ம சபைகளும் சரி வீடுகளும் சரி வசனத்தினால் மூடப்பட்டிருக்கணும். இதை சபை ரெடி பண்ணணும். சபை வந்து என்ன செய்யணுமா, தன் பிள்ளைகளுக்கு ஆட்டு மயிரினால் ரெடி பண்ணுறான். ஏன் பின்னாடி ஒரு குளிர்காலம் வரும், குளிர்காலம் வரும்போது என் பிள்ளைகள் சஃபர் ஆகக்கூடாதுன்னு இப்போவே ரெடி பண்ணுறது. இதுதான் ஒரு சபை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் குடும்பத்திலும் சொல்கிறேன், பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும் போதே, சின்ன பிள்ளைகள் கை குழந்தையாக இருக்கும் போதே சொல்கிறேன், வசனத்தில் வளர்க்க தொடங்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பார்த்துருக்குறேன், சில மார்க்கத்தார் 3 வயசு 4 வயசில் அவங்க வேதத்தை கையில் கொடுத்து அவங்களுடைய வழிபாடு தளத்துக்கு அனுப்பி விடுவாங்க. எத்தனை மணிக்கு தெரியுமா? காலைல 5 மணிக்கு. நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு போகும்போது பார்ப்பேன், அவங்க பிள்ளைகளே 5 வயசு 4 வயசு பிள்ளைகளே கையில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய மார்க்கத்தினுடைய புத்தகத்தை கொடுத்து படிக்க அனுப்பி விடுவாங்க. அவர்கள் வந்து உலக பிரகாரமாக படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அவங்க ஒன்றில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வசனத்திலே வளர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம், 15 வயசுக்கு மேலே தான் பிள்ளைக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கறத பற்றியே யோசிப்போம். சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாலே வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, அந்த குழந்தைக்கு போய் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மனைவி கர்ப்பமான போது ஆடான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார், டெய்லி அவர் ஒரு வேலையாக எடுத்து செஞ்சார். அவர் தன் மனைவி பக்கத்தில் உட்காந்து மத்திய எழுதின சுவிசேஷத்திலிருந்து டெய்லி ஒரு அதிகாரம் படிப்பார். அந்த கர்ப்பமானாங்கன்னு கேள்விப்பட்ட அன்னையிலிருந்து டெய்லி ஒரு அதிகாரம் அவர் படிப்பார். பைபிளை வச்சு மத்தியிலிருந்து படிப்பார். அவர் சொல்லுவார், அண்ணே குழந்தை பிறக்கிறதுக்கு நான் எப்படி பைபிளை முடிச்சிருவேனே, ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அண்ணே நம்ம வாசிக்கிறது பிள்ளை காதில் விழுனே அப்படின்னு. இதை நம்ம பைத்தியம் தானே சொல்லுவோம், ஆனால் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. சயின்ஸ் என்ன சொல்லுது, பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது நம்ம வெளியே பேசுறது நிறைய விஷயங்கள் அதுக்கு என்ன செய்யுமா, கேட்குமா. நாம் இங்கே சண்டை போட்டோம்னா அது அங்கே துள்ளுமா, நாம் இங்கே பட்டாசு வெடிச்சோம்னா அது பயப்படுமா. அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேலெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறவங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்களாமா. ஏன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய சீரியல் அந்த மாதிரி கத்தி குத்துறதெல்லாம் பிள்ளை என்ன செய்யுமா, அஃபெக்ட் பண்ணுமா. அப்போது அந்த மனுஷன் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்குள்ளே பைபிளை வாசித்து முடிச்சுட்டார். அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையாண்ணா, இந்த வசனம் என் பிள்ளை காதில் என்ன செஞ்சுருக்கோம், விழுந்திருக்கோம். ஒரு பைபிளை அந்த பிள்ளை பிறக்கிறதுக்குள்ளேயே கேட்டு முடிச்சிருச்சு.